நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன், ஏசோடைட்டர் இதெல்லாம் இம்யூனோ புரோட்டீன்ஸ் நம்மளுக்கு அதிகமா நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வரதுனாலதான் நம்ம டிஷ்யூஸ், நம்ம ஜாயிண்ட், ஹெல்த்தியான ஜாயிண்ட் எல்லாத்தையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுது. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் பாத்தீங்க அப்படின்னா இது ரத்தத்துல உற்பத்தியாகி வரக்கூடிய ஒரு தன்மையை ஃபுல்லா நம்மளுக்கு முறிச்சிரும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சிஆர்பி புரோட்டீன்ஸ், ஏசோடைட்டர் இதெல்லாம் நம்மளுக்கு பிளட்ல அதிகமா இருக்கு பாத்தீங்களா, அந்த இம்யூனோ புரோட்டீன்ஸ், அது எல்லாத்தையும் நம்மளுக்கு உடம்ப விட்டு முறிச்சு நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துரும். திருப்பி அது உற்பத்தி ஆகி வந்தாதானே நம்மளுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் திருப்பி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ப்ராசஸே நம்மளுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு டெஸ்ட்ராய் பண்ணிரும் இந்த மூலிகை மருந்துகள். அதுக்காக தான் நம்ம ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராசஸ் இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், ஆன்டி பைரட்டிக்கா, ஆன்டி ருமாட்டிக்கா இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஃபுல்லாத்தையும் நம்ம கொடுக்கறப்போ இந்த இம்யூனோ புரோட்டீன்ஸ் நம்மளுக்கு செக்ரெட் ஆகக்கூடிய தன்மை அது எல்லாமே நம்மளுக்கு முற்றிலும் நம்மளுக்கு அரெஸ்ட் ஆயிரும். அப்படியே நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆகுறதுனாலதான் திருப்பி நம்மளுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாம் நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு இனிஷியேட் ஆகாம அப்படியே டோட்டலா நம்மளுக்கு அப்படி குறைஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 3 months 4 months ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்போ கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ஆயிரும். கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் இது எந்தெந்த உணவுப் பொருட்கள்னாலனா நம்மளுக்கு அதிகமா வருது அப்படின்னா புளிச்சு போன உணவுப் பொருட்கள், நொதிச்சு போன உணவுப் பொருட்கள்னால நம்மளுக்கு அதிகமா வருது. அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா முடக்குவாதம் நல்லா சரியானது அப்படியே ஸ்டாப் ஆயிரும், அப்படியே சரியாயிரும்.